ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி 3 ஃபேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுவிட்சஸ் இருக்கும். ரோட்டரி சுவிட்சுன்னு சொல்லுவோம். இந்த சுவிட்சஸ் இருக்கும். இந்த சுவிட்சஸ் வந்து பவர் கட் ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும், லோ ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ், இந்த மேலே இருக்கிற சின்ன சின்ன ப்ளூ கலர்ஸில் இருக்கிற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டுக்கும் சுவிட்சு, ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டர். இந்த ரூமுக்கு உண்டான மொத்த சப்ளையை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஸோ இந்த ஐசோலேட்டர் யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஐசோலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து 3 ஃபேஸ்லையும் பவர் சப்ளை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சஸும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா RYB அப்படி சொல்லுவோம். ரெட்டு, எல்லோ, ப்ளூ. அதாவது இபிலேருந்து வரக்கூடிய அந்த சப்ளையை வந்துட்டு நம்ம இன்கமிங் சொல்லுவோம். ஸோ இந்த இன்கமிங் பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்படின்னு வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துட்டு 3 வரும் நமக்கு. அப்போ இந்த ஒரு ரோட்டரி சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இன்புட் 3 இருக்கும். அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அவுட் கோயிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 BHK ஃப்ளாட்டில் வந்துட்டு இந்த சுவிட்சஸில் வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ரோட்டரி சுவிட்ச் வச்சுட்டு இந்த ரோட்டரி சுவிட்சில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், 2 டாய்லெட்டில் இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 பெட்ரூம்ஸு அதை வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த ரோட்டரி சுவிட்ச் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய 15 amps யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோட்டரி சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இவிலேருந்து வரக்கூடிய லோடை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 3த்துலேயும் வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரதுக்காக தான் இந்த சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது. இது 6னா நம்ம 1 எடுத்துருக்கோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்குது, செகண்ட் ஃபேஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்குது, 3 ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் வந்து பவர் சப்ளை இருக்குது. இண்டிகேட்டரில் உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து ஒரு ஃபேஸ் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளக்சுவேஷன் டைமில் வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு இது யூஸ் பண்ணணும். லோ ஃப்ளக்சுவேஷன் டைமில் இப்போ இந்த ஒரு ஃபேஸில் வந்துட்டு 1ல் இருக்கிறது வந்துட்டு ரெட்டில் இருக்கிறது உங்களுக்கு பவர் கட் ஆகிடுச்சுன்னா இதில் வந்துட்டு எல்லோ ஃபேஸுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த செகண்ட் ஃபேஸில் வரணும்னா நீங்கள் வந்துட்டு ப்ளூ ஃபேஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ரோட்டரி சுவிட்சஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பவர் சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா இந்த சுவிட்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பவர் சப்ளை இதில் வந்துட்டு கனெக்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு RYB அதே மாதிரியே நீங்கள் பழைய பொசிஷனுக்கு நம்ம வச்சிடணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோடு வந்துட்டு ஹெவியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு உங்களுடைய ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கும் வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு இது ஒய் ஃபேஸில் இருக்குது. இந்த ஒய் ஃபேஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸில் சப்ளை வரல அப்படிங்கும்போது நம்ம ப்ளூ ஃபேஸ்க்கு அடுத்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்கும். சரிங்களா? அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம பழையபடி வந்துட்டு எல்லோ ஃபேஸ்க்கே நீங்கள் திரும்ப வச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3ர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ ஃபேஸில் இருக்குது, 3rd ஃபேஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபேஸில் இருந்து இப்போ இந்த ஃபேஸில் உங்களுக்கு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்ததுக்கு வந்துட்டு உங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சுவிட்சஸ் வந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு 1ல் வச்சுக்கலாம். 1ல் வைக்கும்போது உங்களுக்கு ரெட்டில் இருக்குது.
ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பவர் சப்ளை வரணும் போது உங்களுக்கு வந்துட்டு எல்லோ ஃபேஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு பவர் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு படியாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோட்டரி சுவிட்சஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெட்டில் வச்சுருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் இந்த ஏரோ மார்க் போட்டு கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இது செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்லோ ஃபேஸில் இருக்கணும். தேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பவர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தேர்ட் ஃபேஸில் அதாவது ப்ளூ ஃபேஸில் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோட்டரி சுவிட்சை திருப்பி நீங்கள் உங்களுக்கு பவர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ஃப்ளக்சுவேஷன் டைமில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப நல்லது. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி பவர் சப்ளை வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னும் போது மட்டும் இந்த ரோட்டரி சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரோட்டரி சுவிட்சை பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.